தற்போதைய அண்மை செய்தி. அரசு மருத்துவமனையில் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கள நிலவரத்தை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சமூக வலைத்தளங்களில் தான் தனியாக தெரிய வேண்டும் என்பதற்காகவும் அதிக லைக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகவும் அதிகரிக்கும் ரீல்ஸ் மோகத்தால் எதிர்பாராத விளைவுகள் ஏற்படுகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் தற்போது இளைஞர்கள் அதிகமாக ரீல்ஸ் வீடியோக்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது தென்காசி அரசு மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் தனது கையில் அடிபட்டது போல கட்டி போட்டுக்கொண்டு பிராங்க் வீடியோவில் ஈடுபட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நோயாளிகள் இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு இடையூறாக செயல்பட்டதாகவும் வீடியோ எடுக்கும் பொழுது கேள்வி கேட்ட மருத்துவமனை அதிகாரியிடம் இளைஞர்கள் அவதூறாக பேசியதாகவும் வழக்கு பதிவு செய்து, மேலும் அந்த வீடியோவில் ஈடுபட்ட 2 நபர்கள், அதாவது பீர் முகமது மற்றும் ஷேக் முகமது என்ற இளைஞர்களை தென்காசி காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் பொது இடங்களிலும் இம்மாதிரியான செயல்களில் ஈடுபடும் இளைஞர்கள் அதிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரீல்ஸ் மோகம் அதிகரித்து வரும் நிலையில் இது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி